சார் மகர ராசிக்கு ஜென்ரல் கேரக்டர் ஃபஸ்ட்டு தன் இலக்கை நோக்கி பயணிக்கும் ராசிங்க. அப்போ தனக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும். இதுதான் நம்ம திட்டமிடலில் பர்ஃபெக்டான ராசி. எத்தனை ராசிகள் பார்த்திங்கன்னா போனதுக்கப்புறம் சுச்சுவேஷன் அவ்வளோ இல்லை, ஆரம்ப புள்ளியிலேருந்து கடைசி வரைக்கும் இந்த ராசி அவ்வளோ பிளானிங்காக இருக்கும். இந்த ராசிக்கு போராட்ட குணம் உண்டு. போராடி பார்க்கலாம், ஜெயிக்க முடியும், ஈஸியாக நோன்னு சொல்லாது, அவ்வளோ போராடி ஜெயிக்கக்கூடியது. இந்த ராசிக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லுவான், ரசித்து பண்ணுங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இது எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு ரசித்து பண்ணுறது. பர்ஃபெக்ஷன் டு த கோர். க்ரியேட்டிவிட்டி, ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டி பார்த்திங்கன்னா மாற்ற சிந்தை, இந்த விஷயம் இப்படி பண்ணியிருக்கலாம், அது விடுங்க, இது ஒரு புது ரூட் இருக்குது பாருங்கள், அதை தன் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் ஓவர் இந்த மாதிரி புதுசாக பண்ணும். ஆனால் என்ன, இந்த ராசிக்கு இன்னொரு விஷயம், அவனை பார்த்து முடியாதுன்னு சொல்ல ஜெயிச்சு காட்டும், அதெல்லாம் முடியும். அப்போ இந்த ராசிக்கு எதிரிகளால் வாழ்ந்த ராசி, யாரோ ஒருத்தங்க எதிரிகளாக வந்து கஷ்டம் அப்படிங்கன்னா நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ராசி பெஸ்ட்டு விஷயம் தெரியுங்களா, சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாத்தையும் மனதார பாராட்டு குணம் வேற பாராட்டும், அதே மாதிரி பாராட்டுக்கும் இயங்கும். தன்னை குறை சொல்லிட்டா அந்த குறையை நிவர்த்தி செய்யும் பண்ணும். பர்ஃபெக்டான ராசிங்க இந்த ராசி. ஆனால் பூர்வீகத்தை விட்டு வெளியூரில் நிறைய பேர் ஷைன் பண்ணுறாங்க, அது பொது குணம். ஒவ்வொரு பூர்வீகத்தை விட்டு வெளியூர் போனது, திருமணத்துக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் நிறையா இருக்கும். திருமணத்துக்கு முன் வாழ்க்கை வேறு, இந்த இருந்த குணங்கள் அப்படி கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் மாறுற ராசி இது. ஆனால் இந்த ராசி வேலையா தொழிலான்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் கன்ஃபியூஷன் வரும். அது இருக்கின்ற கிரகத்தை பார்த்து நம்ம எடுக்கணும். ஆக மொத்தம் இது ஒரு பெஸ்ட்டான ராசிங்க.